இல்லை நடுவர் அவர்களே. நேற்று எங்கள் அம்மா வந்து சோறு உருண்டையை என்னை ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஊட்டி விட விட நான் அப்படியே கொஞ்ச நேரம் அம்மாவே பார்த்துட்டு இருந்தேன். அம்மா கேட்டாங்க, ஏம்மா இப்படி பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு. இல்லைம்மா, இன்னைக்கு பொங்கல் திருநாளுக்கு நல்லதொரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, மண் சார்ந்த வாழ்க்கையா மின் சார்ந்த வாழ்க்கையான்னு. நான் எப்படி பேச போகிறேன்னு எனக்கு தெரியலேன்னு. அடி இதுக்கா நீ கவலைப்படுற, இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு தெளிவான ஒரு கருத்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? ஒரு உருண்டை சாப்பாடு உன்னோட அண்ணன் இனியவனுக்கும் உன் தம்பி சங்கருக்கும் கொடுக்கும்போது அந்த சாதம் வெந்திருக்கான்னு இனியவன் அண்ணா கேட்பாங்க, அந்த சாதத்தில் உப்பு இருக்கான்னு தம்பி உரப்பே இல்லாமல் கேட்பாங்க. ஆனால் உனக்கும் உங்கள் அண்ணன் தனபாலுக்கும் உங்கள் பெரியப்பாவுக்கும் ஊட்டும்போது என்ன தெரியுமா சொல்லுவீங்க? அந்த தாய்ப்பாசம் எனக்கு தெரியுதுமா, உழவனுடைய உழைப்பு எனக்கு தெரியுதுமா, என்னுடைய பண்பாடு தெரியுதுமான்னு சொல்லுவீங்க. பார்த்தீங்களா? இதுதான் மண் சார்ந்த வாழ்க்கைன்னு. அம்மா, நாங்கள் மண் சார்ந்த வாழ்வுன்னு நான் ஏற்றுக்கிறேன். இந்த பெரியப்பான்னு சொன்னியா, அது யாரு? நிறைய உறவு முறைகள் தமிழ்நாட்டில் உருவாயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. சின்னம்மான்னு சொல்றாங்க, சித்தப்பான்னு சொல்றாங்க, நான் எங்க பெரியப்பான்னு சொன்னேன். நீங்க அந்த குரூப்பா? சரி சரி. வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, அதில் பண்பாடு நிறைந்த ஒரு வீர தமிழச்சி பேசிட்டு இருக்கேன்னா எல்லாத்துக்கும் ஒரு உறவு முறை வச்சு தானே நான் கூப்பிடணும். அதுதான் பண்போட கூப்பிட்டேன். எங்கள் கிராமத்தில் வேணா குடிசைகள் தள்ளி தள்ளி எடுக்கலாம். அங்கே ஒரு குடிசை இருக்கலாம், இங்கே ஒரு சின்ன வீடு இருக்கலாம், அங்கே ஒரு பெரிய வீடு இருக்கலாம். சின்ன வீடு பெரிய வீடுனா என்ன? சின்ன சின்ன வீடுகள். என்னப்பா என்ன சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. வார்த்தைகளை எல்லாம் கவனமாக பேசணுமா? ஏன்னா கவனமாக பேசலைன்னா அவ்வளோதான். அன்னைக்கு ஒருத்தர் திருக்குறளை எழுதியது சேக்கிலாருன்ட்டார். எங்கே போய் ஒரு தமிழை முட்டிக்கிறது? சின்ன சின்ன வீடுகள், அதாவது சின்ன சின்ன குடிசை வீடுகள் இருந்தாலும் கூட எங்களுடைய மனங்கள் எப்பொழுதுமே ஒத்துமையாக இருந்துச்சுங்க. அந்த மனங்கள் வந்து நாங்கள் தள்ளி தள்ளி இருந்தாலும் கூட அந்த ஒத்துமையான பலத்தை காமிச்சிச்சு. ஆனால் உங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு, குருவி கூடுகளாக அழகழகான வீடுகள் நீங்கள் அமைச்சிருக்கீங்க. ஆனாலும் அந்த கூடுகளில் உங்களுக்கான ஒத்துமை இருக்கா? ஒரு குழந்தை ரொம்ப அழகாக சொல்லுது, அம்மா அடுத்த ஜென்மோன்னு இருந்தால் நான் என்னவா ஆகணும் தெரியுமா அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னவா ஆகணுமா? டாக்டர் ஆக போறியா, இல்லை அம்மா மாதிரி ஆக போறியா, இல்லை ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி ஆக போறியான்னு. இல்லைம்மா, உன் கைக்கு நான் செல்ஃபோனாக ஆகணும்னு நான் வேண்டுறேம்மா அப்படின்னு. ஏன்னா அன்பு கிடையாது. உங்களுடைய மின்சாரம் வந்த பிறகு, உங்களுடைய மின்சாதன பொருட்கள் வந்த பிறகு குழந்தைகளுக்கான அன்பு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அன்பே கிடைக்கிறது இல்லை. ஒரு நாள் அப்படியே அம்மாவோட கையை பிடிச்சி சின்ன வயசுல நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஆற்று தண்ணியை பார்த்தோன்னே, அம்மா ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆற்று தண்ணின்னு. எங்கள் அம்மாவுக்கு பயம், ஆற்றுல ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்கே, குழந்தைய எப்படி விடணும்னு. இப்போ கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா பார்த்துட்டு, உனக்கு அது அள்ளி குடிக்கிறக்கு ஆசையாக இருக்கான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம்மா அது அள்ளி குடிக்கிறக்கு ஆசையாக இருக்குன்னு. சரி ஓடி போய் 2 அள்ளி குடிச்சிட்டு, 2 முக்கு குடிச்சிட்டு ஓடி வந்துடு அப்படின்னு. நான் ஓடி போய் அப்படியே அள்ளி குடிச்சிட்டு ஓடி நான் வந்தேன். நான் அந்த சுகம் இன்னைக்கு உங்களுடைய ஆர்வ வாட்டர் கொடுத்துருமா? நினச்சி பாருங்க. இந்த இயற்கையை இழந்த வேதனையில தாங்க நாங்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். திருவிழாக்கள்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? விழாதிரு என்பதனுடைய அர்த்தம் தான் திருவிழாக்கள். இன்னைக்கு எப்படி இருக்கு திருவிழாக்கள்? எல்லாரும் நம்ம போய் மாலில் கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்பாடுல இருந்தால் நம்ம வந்துட்டு இருக்கோம். இல்லைங்க, முதல் நாள் பொங்கல் விழானா வீட்டில் வந்திருக்கலையே அந்த பூன்னு சொல்லுவோம், அதை நம்ம கட்டிடுவோம். 2வது நாள் என்ன செய்வோம்னா, மனைவியை கூப்பிட்டுட்டு குழந்தைங்களோட வீட்டில் போய் வீட்டுக்கு வெளியில் 3 செங்கலை வச்சு மண்பானையை அழகாக வச்சு நம்ம பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு நம்ம அப்படியே ஆசையாக அப்படியே பொங்குறது பார்த்துட்டு இருக்கிறோம். 3வது நாள் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? வீட்டில் இருக்கிற நம்மளுடைய பிராணிகள், மாட்டு பசு, அதுக்கெல்லாம் நம்ம பெயிண்ட் அடித்து சாயம் போட்டு குளிப்பாட்டி அழகாக அதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண மாதிரி நமக்கு ஏற்ற வசதி கேட்ப நம்ம அந்த ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் நம்ம போட்டு விட்டு அதுக்கு கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா அதுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும். அதோடைய உழைப்பும் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்குது, நாம் சாப்பிட்ற ஒவ்வொரு சாதத்தில் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் அதுக்கும் நம்ம அது கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ண பிறகு 4வது நாள் ஒரு பெரிய ஒரு விழா நடக்கும் பாருங்கள், காணும் பொங்கல்னு. அது கன்னி பெண்களுக்கான பொங்கல்னு சொல்லுவோம். தாவணி பெண்கள் வருவாங்க பாருங்க, பூக்குள்ள பட்டாம்பூச்சி இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி அழகழகா பொண்ணுங்கள் வந்து அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. பூக்குள்ளே இருக்கிற பட்டாம்பூச்சி தான் இங்கே சுற்றுதான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி திருவிழாக்கள் இருக்கா? நினச்சி பாருங்க. லெக்கின்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஜீன்ஸுன்னு சொல்கிறாங்க,
கொடுத்தான்னு சொல்றாங்க. போடுறது நாங்க தப்புன்னு சொல்லலைங்க. போடுங்க. திருவிழா வரும்போது நம்மளுடைய பண்பாடு எதுவோ, கலாச்சாரம் எதுவோ, அடையாளம் என்னவோ அதை நிரூபிங்க. ஒரு விசேஷம்னு சொன்ன நடுவர் அவர்களே, எங்க வீட்டில் நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தைங்களுக்கு புது துணி உடுத்தி விட்டு நான் சொல்லுவேன், ஓடிப்போ தாத்தாங்க உட்காந்துட்டு இருக்கிற, ஓடிப்போ போய் கேளு, போ 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 அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை கேட்கும், என் குழந்தை ஏம்மா அப்படின்னு. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு முக்கியம். ஆசீர்வாதம் இல்லாத எந்த வாழ்க்கையும் நிலைக்காது, நீ போ அப்படின்னு. குழந்தை ஓடி போயின்னு சொல்லும், தாத்தா தாத்தா நான் இன்னைக்கு புது துணி போட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்கு அப்படின்னா, தாத்தாக்கு வாயில வார்த்தை வராது. ஆனா கிச்சு 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 கிச்சுன்னு மூட்டி விட்டு அந்த குழந்தைய சிரிக்க வைப்பாரு. சிரிக்க வச்ச பிறகு அப்படியே கட்டி அணைச்சு சொல்லுவாரு, தங்கம் உலகத்திலேயே ராஜான்னு சொன்னா அது நீதாண்டான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த வார்த்தைகள், அந்த உன்னதம், அதுதான் எங்களுக்கு தேவைன்னு நாங்க பேச வந்திருக்கோம். தனியா போட்டிடுவேன்னு சொன்னா கூட தாத்தாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலைன்னா ஒன்றும் கதையாகாது. நான் வீட்டில் நடக்கிறத சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. ராமேஸ்வரத்துல மணல் கடியில அப்படியே மணல்ல உட்கார்ந்துட்டு வானத்தை பார்த்துட்டு, இந்த உலகத்தை சுற்றும் முதல் மனித பறவை நானாவேன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர், இளைஞர்களுடைய கனவு நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்தவர். வீட்டில் உள்ள முதல் பட்டதாரிக்கு உயர்கல்விக்கான அனைத்து சலுகைகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது எல்லாம் சொன்னவங்க ஒரு கிராமத்திலிருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு தான் தெரியும் மண்வாசைனா என்னன்னு. நமக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா, சங்கரன்னா இங்கே பாருங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட போக மாட்டோம், அடிக்கடி தொட்டு பாத்திர எங்கள் அம்மா கையே போதுமானது, எங்களுக்கு காய்ச்சல் சரியாயிரும் என்று சொல்லி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.